ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் கிரிக் சேனல். நான் தான் உங்கள் எட்வின். வாங்க இன்னைக்குள்ள வீடியோக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ Redmi 6A ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். இதோட ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 2018 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஃபுல் பாடி வந்து பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 147.50 இன்டூ 71.50 இன்டூ 8.30. இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 145 கிராம். இதோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 3000 mAh கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வந்து ப்ளூ கலர், கோல்டன் கலர், இது மாதிரி நிறைய கலர்ஸில் நம்மளுக்கு கிடைக்குது. இதோட ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 5.45 இன்ச்சஸ். அப்புறம் இது வந்து ஃபுல் டச் கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 720 இன்டூ 1440 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 18.9 கொடுத்துருக்காங்க பிக்சல் பர் இன்ச். இதோட PPI வந்து 295 கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா குவாட் கோர் ப்ராசஸரில் பண்ணியிருக்காங்க. ரேம் பார்த்தீங்கன்னா 2GB ரேம் கொடுத்துருக்காங்க. இன்டர்னல் பார்த்தீங்கன்னா 16GB கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பேண்டபிள் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 256GB வரையும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட ஃப்ரண்ட் கேமரா பிக்சல் பார்த்தீங்கன்னா 5 மெகா கொடுத்துருக்காங்க. இதோட பேக் கேமரா வந்து 13 மெகா கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதோட சாஃப்ட்வேர் பற்றி பார்க்கலாம். இது வந்து ஆண்ட்ராய்டு 8.1 ஓரியோ கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் வைஃபை இருக்குது, GPS இருக்குது, ப்ளூடூத் இருக்குது. NFC மட்டும் ப்ரொவைட் பண்ணல. OTG சப்போர்ட் ஆகும் இந்த மொபைலில். இது டுவெல் சிம் சப்போர்ட் ஆகிற மொபைல் ஃபோன். இந்த மொபைலுக்கு 2 நேனோ சிம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஸ்பெஷலாக ஃபேஸ் அன்லாக் சென்சார் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இல்லை. இதில் காம்பஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதான் இதோட ஸ்பெசிஃபிகேஷன். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா பார்க்க லுக்காக இருக்குது. Redmi 6A. இந்த பாக்ஸ் கூட என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். மொபைல் ஃபோன் கொடுத்துருக்காங்க. அதோட டீட்டெயில்ஸில் அடங்கிய ஒரு நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அது கூட ஒரு USB கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பின் கொடுத்துருக்காங்க. அது மூலமாக நம்ம சிம் இன்சர்ட் பண்ணுறதுக்கு அது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சிம்மோட ஸ்லாட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதை எப்படி தான் யூஸ் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மெமரி கார்டு, ஒரு சிம் கார்டு போட்டிருக்கிற மாதிரி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதுபோல் இது வந்து ஒரே ஒரு சிம் கார்டு மட்டும் போடுற மாதிரி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இந்த ஓவரால் வியூ பார்த்துக்குங்க. மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. கம்மியான ப்ரைஸில் நல்ல ஒரு மொபைல் வாங்கணுன்னா இந்த மொபைல் வாங்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.